அப்படிதான். அப்படியே பூ மாதிரி அமுக்க. அப்பா. இந்த ஒத்தடம் கொடுத்து முடிச்சு அப்பா என்னோட தலைக்கு தைலம் தடவி விடணும். என்ன நிறுத்தாத, குடு. சூடா எண்ணெயை காய்ச்சி என் கை கால் எல்லாம் நீவி விடணும். அப்பா அம்மா. Who is that disturbance? அப்பா. One second. என்னடா ஜீவா, அங்க என்னடா பண்ற? அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, நான் கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டேய். ஹே, ஜீவா தான் சொல்றேன்னு உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அவன் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படான்னு காத்துட்டு இருந்த மாதிரி அவன் சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. விட்டா அவன் சொல்ற மாதிரி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுருவ போல. ஏய், என்ன எண்ணெய் தேய்ச்சி ஒத்தடெல்லாம் கொடுத்து ஜீவா வளைச்சு போடலான்னு பாக்குறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சொல்லுங்கப்பா. என்னடா போன் பண்ணா அட்டெண்ட் பண்ணி பேசுறதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லப்பா, பர்சனலா கொஞ்சம் வேலையா இருந்தேன். சொல்லுங்கப்பா. அங்கேயாவது ஒழுங்கா இருக்கியா இல்ல அங்கேயே ஊர்வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா தான் இருக்கேன்ப்பா. கெஸ்ட் ஹவுஸ் விட்டு எங்கேயும் வெளியே போறது இல்ல. என்ன நம்புங்கப்பா. சரி, பிரச்சனை இல்லாம இருந்தா சந்தோஷம் தான். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நானே கால் பண்றேன். சரியா? சரி. என்ன மச்சி, அப்புறம் என்னடா ஆயில் மசாஜ் டவல் பார்த்துன்னு ஓஹோன்னு வாழ்ற. நடத்து வாழ்விடா உனக்கு. டேய், இவன் போய் ஏதோ பொறாமையில சொல்லியிருக்கான், அத போய் பெருசா எடுத்துட்டு சட்டையை கழட்டிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தியா? சரி வயிறு எரியாத. ஏண்டா டேய், வயித்தவலி நடிடா. மயில் நம்ம வீட்டுக்கு பறந்து வரும், அதுக்கப்புறம் அவ காலை உடச்சு அனுப்பலாம் பிளான் போட்டு கொடுத்தா பிளான்லாம் சக்சஸ் ஆச்சு. ஆனா நீ என்னடானா அவளை கூப்பிட்டு ஒத்தனம் கொடுக்க வச்சு உயலால பாடிக்கிட்டு இருக்க. டேய் மச்சான், இருடா, ஒத்தடம் கொடுன்னு சொன்னேன், முடியாதுன்னா நான் சும்மா போலீஸ் கேஸ்ன்னு அவளை பயமுறுத்த சும்மா ஒரு கதை எடுத்து விட்டேன். அவ பயந்து போய் ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இது மட்டும் இல்லடா, தைலம் எண்ணெய் இன்னும் என்னென்ன. ஆஹா, செம எக்ஸ்பீரியன்ஸ். மயிலு, அப்போ இவனுக்கு நிஜமாவே வயிற்று வலி இல்லையா? இரு மச்சான், நான் போய் ஆயில் மசாஜ் எடுத்துட்டு வரேன். என்ன காய வச்சியா? அது இருக்கட்டும், இந்த வயிற்று வலி உடம்பு வலி எல்லாம் எப்படி இருக்கு? அதுக்குள்ள எப்படி சரியாகும்? எப்பதான் சரியாகும்? இன்னும் ஒத்தடம் கொடுக்கணும், தைலம் தேய்க்கணும், எண்ணெய் பூசணும், அப்பதானே சரியாகும். வயிற்று வலின்னு நடிச்சு எங்களை இங்க வர வச்சு ஒத்தடம் கொடுக்கணும், தைலம் தடவணும், எண்ணெய் காய்ச்சி நீவி விடணும், உனக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும். ஹீலிங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரம் இல்ல? ஏதோ விவசாய செலவுக்காக கொஞ்சம் கடன் பட்டுட்டோம், அதை திருப்பி கொடுக்க முடியல. அதுக்காக எவ்வளவுதான் எங்களை கேவலப்படுத்துவீங்க? நீங்க தண்ணி அடிக்கிறதுக்கு சேவகம் பண்ணணும், சமைச்சு போடணும், நீங்க தின்ன எச்ச தட்ட கழுவணும். இதுக்கு மேலயும் வயிற்று வலின்னு போய் சொல்லி நீங்க கேஸ் போடுறேன்னுவீங்க. இப்படி மிரட்டி என்ன அடிமை வேலை செய்ய வச்சுட்டீங்கல்ல.
இதுக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? உங்ககிட்ட பணம் இருக்கு, எங்க கிட்ட அது இல்ல, அவ்வளவுதானே. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பண திமிர விட எனக்கு என் தன்மானம் பெருசு. அத சீண்டி பார்க்காதீங்க, பொசுங்கி போயிடுவீங்க. கூல் மயில, உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளையாடி பார்க்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ண. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு மது, இருந்தா? நீ எதுவும் பேசாத. ஜீவா, அவ உன்னை அடிச்சிட்டு போறா. ஜீவா, அவ அடிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. அவ கைய முறுக்கி அடிக்காம அவளை பிடிச்சிருக்குங்கிற. அவ செஞ்சதுல தப்பு எதுவுமே இல்லையே. நான் அவளை சீண்டுனேன், அவ என்ன அடிச்சா. நம்ம பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட அவ தன்மானம் முக்கியம்னு காட்டிட்டு போறா பாரு. ஐ லைக் தட் வெரி மச். கஸ்தூரி, கஸ்தூரி, என்னப்பா? அம்மா எங்கடா? கூப்பிடறாவல உள்ள இருக்காங்க. அடடா, என்னங்க, என்ன ஆச்சு? நான் அவசரமா ஏற்காடு கிளம்பணும், போய் சூட்கேஸ்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து என்னாச்சுப்பா? என்ன அவசரம் திடீர்னு ஏற்காடுக்கு? சொல்றேன் அவனை முடிச்சிட்டு வந்து சொல்றேன். என்ன? ஆமா, நீ ஏதோ ஒரு பைக் வாங்கணும்னு சொன்னல? ஆமா. அந்த பைக் வாங்குறோம். என்னங்க திடீர்னு கிளம்பணும்னு சொல்றீங்க? என்ன விஷயங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்ன அவமானப்படுத்திட்டு போனால ஒரு பையன். யாருங்க? யாரா? இங்க பாரு, ஊரு பூரான அசிங்கப்படுற அளவுக்கு ஒருத்தனை அசந்த நேரத்துல அடிச்சுட்டு போனான்ல, பணக்கார பண்ணாட. அவன் ஏற்காட்டுல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கானோ. நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அவனை என்கவுண்டர் பண்ணத்தான் போயிட்டு இருக்கேன். என்னங்க ஏதாவது அவசரப்பட்டு உங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுங்க? அதெல்லாம் நான் பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். அறிஞ்சும் கெட்டான், அறியாமலும் கெட்டான்னு கடைசியில சொரிஞ்ச இடத்துல தான் புண்ணு வரும்னு அதிகாரிகளோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்ததுனாலதான் ஆஃப்டர் ஆல் டிரைவர் எல்லாம் நான் அசிங்கப்படுத்திட்டேன். நான் அவனோட கதையை முடிக்காம விட மாட்டேன். நீ பேசாம எடுத்து வை. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க மேலதாங்க சந்தேகம் வரும். வரும். ஆனா என்ன அடிச்சுட்டு அவன் தலைமறைவா ஒளிஞ்சிருக்கான்ல, அதுவே பெரிய குற்றம் தான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை நான் கைது பண்ண போனேன். அப்ப அவன் என் கையை வெட்டிட்டான். அதுக்காக என்ன காத்துக்கிறதுக்காகத்தான் நான் அவனை சுட்டேன். எல்லா என்கவுண்டர்லயும் தானே கதை. அவங்க பணக்காரங்க, ஏசி வேற சப்போர்ட்டா இருக்காரு. உங்களை சும்மா விடுவாங்களா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா ஆயுசுக்கு நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பழையபடி குருமூர்த்தி பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படணும்னா அந்த பையன் சாவணும். அவனை நான் சாவடிப்பேன். பேக் எடுத்துட்டு வா. டேய் மாவனே, அந்த தொப்பி எடுத்துட்டு வா. என்னங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அம்மா, பேசாம இருமா. பா, நீங்க அவனை கொல்லலன்னா கூட பரவாயில்ல, அவன் மேல காயம் பட்டாகணும். அப்பதான் நான் பழையபடி ரூட்டு தலை ஆக முடியும். டேய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் பட்ட அவமானத்துக்கு அவனை ரத்தத்திலேயே குளிப்பாட்டுறேன். என்னங்க ஏற்கனவே ஏசி கூப்பிட்டு கண்டிச்சாருல்ல, உங்களால அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை தானே கேள்வி கேட்பாங்க. வேலை இருக்கிற வரைக்கும் தாங்க மரியாதை. வேலை போச்சுன்னா வாய புத்திக்கிட்டு இருக்கணும். புத்தி சொல்ற வேலையெல்லாம் வச்சு கூட புரியுதா? புரியுது. அவனை
உன்னை கொல்லாம வர மாட்டேன். இல்லைங்க. என்ன மயிலு, கோவமா இருப்பேன்னு பார்த்தா நீ ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லடி, எனக்கு புரியல. முதல் வாட்டி அவருக்கு ஷாக் அடிச்சப்ப நான் காப்பாத்தினல்ல, ம், அப்ப எனக்கு அருள் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னல. ஆ. இன்னைக்கு நான் கோவத்துல அவர் அடிச்சப்ப அவர் மேல என் கை பட்டதும் அதே மாதிரி ஆயிடுச்சு தேன. கார்த்திகை மாசத்துல கடுமழை பெஞ்சா கல்லு மேல இருக்கிற புல்லும் கதிர் விடுமா. அப்படி இருக்கு உன் கதை. ஓ மனசு இரும்பால செஞ்சதான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவரை தொட்டா இவங்களுக்கு ஜில்லோன்னு ஆகுதான். அன்னைக்கு ஷாக் அடிச்சதுல ஏதோ மரக்கண்டு பேசுறேன்னு நினைச்சேன். இன்னைக்கு அதே கதையை திரும்பவும் சொல்றியே, இது சரியில்லை மயிலே. ஏய், நானே என்னமோ ஏதோன்னு பதட்டத்துல இருக்கேன். நீ சும்மா கிண்டல் பண்ணாத. ஹம், இது வரைக்கும் உனக்கு யாரையாவது சைட் அடிக்கணும்னு தோணிருக்கா? ம்ஹும். இல்ல. இன்னொரு தடவை ஒருத்தனை திரும்பி பார்க்கணும்னாவது தோணிருக்கா? ஒரு நாளும் அப்படியெல்லாம் தோணுனதே இல்ல. ஆனா இவனை தொட்டா மட்டும் உனக்கு ஜில்லோன்னு ஆகுதுன்னா இது சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அதெல்லாம் ஒரு யோசனையும் இல்ல. இரு நானே யோசிக்கிறேன். என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? நீ பிறந்த அன்னைக்கு உன்னை தொட்டதும் ஒரு குழந்தைக்கு உயிர் வந்துச்சு பாரு, அவன் தான் ஜீவா. எப்படி? ஏய், மொட்டை தலைக்கும் முழங்களுக்கும் முடிச்சு போடாத. ஒருவேளை இது அவனா இருந்தாலும் இந்த பொறுக்கி பயலெல்லாம் நான் நண்பனா கூட ஏத்துக்க மாட்டேன். நம்ம கிட்ட அவன் எவ்வளவு தரக்குறைவா நடந்துக்கிட்டான் பார்த்தல்ல. அப்படி என்னடி தரக்குறைவா நடந்துக்கிட்டான்? நம்ம பண்ண சேட்டைக்கு அவனும் சீண்டி விளையாடுனான், அவ்வளவுதானே. அதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. விளையாடணும்னு ஒரு பொண்ண சீண்ட கூடாது. அதுக்கு பேரு ஈவ் டீசிங். அது கிரைம். அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் கொஞ்சம் போதும். சரியோ தப்போ, நீ அட்வைஸ் பண்றன்ற பேர்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. மயிலு, உனக்கு ஏதாவது தெளிவு பிறக்கணும் தாண்டி இப்பெல்லாம் பேசுறேன். எனக்கு இப்போ குழப்பமே இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். போ. மயிலு, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. புள்ளைக்கு ஒண்ணுனா பெத்தவளுக்கு தெரியாதா? என்னடி ஆச்சு? கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுமா. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பா, மறைக்கிறா பாரு. கைலாக்கா, நீ என்ன சும்மா சும்மா வம்பிழுத்துட்டு இருக்க. நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நான் திரும்ப பேசினா நீ தாங்க மாட்ட. பாத்தியாமா, அக்காங்கிற மரியாதை கூட எல்லாமே எப்படி பேசுறான்னு. நீ மரியாதையா பேசுறியா? மரியாதை வெறும் வயசுனால வரக்கூடாது, நம்ம நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. மயிலு, நீ எப்பவும் இப்படி பேச மாட்டியே. எதுவா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லுமா. நான் அந்த ஜீவாவை அடிச்சிட்டேன். உன்கிட்ட அவர் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாரா? தப்பாதான் நடந்துக்கிட்டாரு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ்ல சாக்கடை தண்ணியை கலந்தது நான் தான்.
தேடி பார்க்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணேன். அம்மா பாத்தியா எங்க போய் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்னு? பெரிய எடுத்து பொல்லாப்ப சம்பாரிச்சிட்டு வந்திருக்கா. இனி என்னென்ன நடக்க போதோ. பெரிய இடமோ சின்ன இடமோ போய் சொல்லி கேவலப்படுத்தினா தப்பு தானே? அவங்க குடிக்கிறதுக்கு இத வாங்கிட்டு வா அத வாங்கிட்டு வான்னு எப்படி ஏவனாங்க தெரியுமா? அதுக்காக நீ அடிப்பியா? நாட்ராயன் முதலாளி எவ்வளவு மோசமானவர்னு தெரியுமா? அந்த கோபி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கே தையத்தக்கான்னு குதிப்பா. வந்து நம்ம வீட்டையே கொளுத்த போறான் பாரு. ஏய், நீ வேற ஏண்டி பீதியை கலப்புற? அவங்களுக்கு தெரியலன்னா கூட நீயே போய் சொல்லி கொடுப்ப போல இருக்கே. நீ உள்ள போடி, நான் பேசிக்கிறேன். என்னையே சொல்லு. மயிலு, எதுவா இருந்தாலும் நீ அந்த பையனை அடிச்ச தப்பு தானேம்மா. நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே. போலீஸா இன்னும் ஆகலையே. அம்மா, அன்னைக்கு தேனு பண்ண தப்புக்கு அவர் என்ன அடிச்சாரு? அப்ப அவர் தப்பு பண்ணா நான் ஏமா அடிக்க கூடாது? வயசு பொண்ணுமா நீ. யாரையும் கை நீட்டி அடிக்கிற பழக்கம் உனக்கு வேண்டாம் மயிலு. இனி நீ வேலைக்கெல்லாம் வர வேணாம். நான் மட்டும் போய் நடந்ததுக்கு முதலாளி கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிக்க பாக்குறேன். அம்மா, நம்ம என்னமா தப்பு பண்ணோம்? நீ ஏமா மன்னிப்பு கேட்கணும்? இல்ல மயிலு, தகப்ப இல்லாத பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இல்லனா பெத்தவளோட வளர்ப்பு சரியில்லைன்னு ஊர் பேசும்மா. யாராவது வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிடக்கூடாது மயிலு. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னால அதை தாங்கவே முடியாதும்மா. நீ உள்ள போ. சொல்லுங்க. ஊர்ல லவ் பண்றவங்க எல்லாம் பாரு, நினைச்ச உடனே லவ்வரை பைக்ல கூட்டிட்டு ஏற்காடு வந்துடுறானுங்க. நாம இங்கேயே இருக்கோம், தனியா பாக்குறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வர்றது? இத பாரு, காதல் உண்மையா இருந்தா பொய் தன்னால வரும். பொய் சொல்ல வரலன்னா உனக்கு என் மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம், அப்படித்தானே? நீங்க ஏதாவது சொல்வீங்க. அம்மா வீட்ல இருக்கும்போது இப்படி தனியா வந்து திருட்டுத்தனமா பேசுறது திக்கு திக்குன்னு இருக்கு. ஏ மலரு, என்னாச்சு? அம்மா கூப்பிடுறாங்க. ஏய் ஏய், யாருகிட்ட நீ பேசிட்டு இருக்க? துணி தச்சாச்சான்னு போன் பண்ணி கேட்டாங்க. யாரு? புஷ்பாக்கா. எவ்வளவு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அத போய் இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிறிய கண்ணு. நான் என்னப்பா செஞ்சிருக்கணுங்கிறீங்க? அடிச்சிருக்கணுமா? அடிச்சு தவச்சிருக்கணும் அவளை. சின்ன முதலாளி மேல அவ கைப்பட்ட மறு கணம் அவ தோலை உரிச்சிருக்கணும். அவர் கண்ணு முன்னாடி நீ அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா அவர் மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு பாசம் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அவரை அடிச்சா இவன் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலும். அட போங்கப்பா, நீங்க வேற. அவ அடிச்சதுக்கு ஜீவாவே கோவப்படல. ஏதோ அவ இவர் மேல பூ தூவி மயில் இறகால தடவி விட்ட மாதிரி தான் இவரு ஃபீலிங்ல நிக்கிறாரு. நான் இங்க இருந்து அவளை போய் அடிக்கிறது அதுதாமா ஆபத்தே. அதுதாமா சின்ன முதலாளிய ஒருத்தி அடிச்சிருக்கிறா. ஆனா அவரு சிரிச்சுக்கிட்டே நின்று இருக்காருன்னா அப்போ அவன் மேல அவருக்கு ஈடுபாடு வந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஜீவா தம்பியோட நீ நல்ல பழகணும்மா. அப்பதான் அவர் திரும்பி போகும்போது பொண்ணுனா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவோடு அவர் இருப்பாருன்னு தானே உன் அக்கா திட்டம் போட்டு அவரை இங்க அனுப்பியிருக்கிறா. ஆனா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா அவர் அந்த மயிலு பக்கம் சாஞ்சிருவாரு போல இருக்குதேமா. அப்பா, உருப்படியா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ நம்ம பெரிய தாசில்தார் மாதிரி நீங்களும் அவளுக்கு பயந்து பயந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, நம்ம முதலாளி அடிச்சிருக்கா, அதுக்கு என்ன வியாக்கியானம் பேசணுங்கிற? கொஞ்சம் பொறுங்க, அவ வீட்டை கொளுத்திட்டு வந்துடுறேன். இவன் வருது ஆனா உன்ன அடியாடு மாதிரி வெட்டுறேன் குத்துறேன் கொளுத்துறேன். ஏடா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி தூக்கி போட்டா ஒரு நிமிஷம் ஆகுமாடா. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்னப்பா நடக்கும்? அவளுக்கு இதை விட வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இது போதாதா?
அவரை அடிச்சிருக்காடா. அடிப்பட்டவரை சும்மா நின்னு வேடிக்கை பார்த்திருக்காரு. அவளை போய் நாம தண்டிக்கணும்னா என்னடா அர்த்தம்? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கூட பெரிய முதலாளி காதுக்கு போச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஜீவா தம்பிய சென்னைக்கு வர வச்சுக்குவார். அதுக்கப்புறம் திரும்பி கூட அவர் இந்த பக்கம் பார்க்க மாட்டாரா? வேறவென்ன, நம்ம பாப்பாவை சின்ன முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற நம்ம கனவெல்லாம் வாழ்நாள் முழுக்க வெறும் கனவா மட்டுமே இருந்துரும்.